மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். 8 வயது சிறுமிக்கு தேரரால் நடந்த கொடுமை குறித்த சிறுமியின் தந்தையால் தேரருக்கு நடந்த மற்றொரு கொடுமை என்ற செய்தி பதிவாக இருக்கு. எங்க நடந்த ஏது நடந்த என்ற செய்தியை பார்க்கறதோட தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த வழக்கின் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட கேல ரம்புக்குள்ள உள்ளிட்ட குழுவினருக்கு அதிதீவிர தற்கொலை செய்வதற்கான உணர்வு இருப்பதான செய்திதான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். சிறுவர்களை தேரர்களிடமிருந்து பாதுகாக்கிறது எவ்வளவு பெரிய சவாலோ அதே போல சிறுவர்களுடைய பெற்றோர்களிடமிருந்து தேரர்களை பாதுகாக்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறி இருக்கு. 8 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த 70 வயது தேரரை அடித்து கொன்ற தந்தை அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாக இருக்கு. இந்த சம்பவம் எங்கு பதிவானது, என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயத்த அருண பத்திரிகை செய்தியாக வெளியிட்டு இருக்கு. இந்த சம்பவம் எப்படி பதிவாகி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெட்டிபோலா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அகாரவுட பிரதேசத்துல ஒரு இளம் தாய் 8 வயது மகளை அழைச்சு கொண்டு அங்கிருக்கின்ற மிக முக்கியமான விகாரை பண்டுவஸ் நுவர ஸ்ரீ சுபத்ரா ராம விகாரைக்கு போயிருக்கிறாங்க. விகாரையை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யலாமே, ஏதாவது புண்ணியம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட 4 நல்லது காரியம் பண்ணினா வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்னு அடிப்படையில விகாரைக்கு போய்த்து 8 வயது மகளை ஒரு பக்கமா நிக்க வச்சுட்டு குறித்த இளம் தாய் பெருக்குகின்ற வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கிறா. சிறுமி விளையாடி கொண்டு இருக்கின்ற இந்த சூழல்ல விகாரைக்குள்ள இருக்கின்ற அந்த தேரர் தங்குகின்ற விடுதி பக்கம் போன சிறுமி சிறிது நேரம் கழிச்சு ரொம்ப பதற்றத்தோட பயத்தோட வேர்த்து விடாச்சி மகள் ஓடி வரதை பார்த்து வளமைக்கு மாற்றமான ஒரு கோலத்துல பாக்குறோமே, என்ன நடந்தது ஏது நடந்தது பதறிக்கொண்டு தாய் என்னமா நடந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிருக்கிறாங்க தாய். சிறு பிள்ளை இல்லையா, கள்ள கபடம் தெரியாது, எதை ஒழிக்கணும் எதை மறைக்கணும் என்பது தெரியாது இல்லையா. 8 வயது சிறுமி நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. குறித்த சாது என்ன கட்டி அணைத்து முத்தமிட்டாரு அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்ன உடனே அடிச்சு கொண்டு பதறிக்கொண்டு பன்சலையில ஏதாவது புண்ணியம் தேடி வந்தா தன்னை மகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி பதறிக்கொண்டு வீட்டுக்கு விரைந்த தாய் உடனடியாக கணவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் விவரிச்சு சொல்லிட்டா. ஆத்திரம் கொண்ட தந்தை தனது பைக் வண்டியை எடுத்துக்கொண்டு நேரடியாக விரைஞ்சார் குறித்த விகாரைக்கு. விகாரையில பார்த்தா ஆசாமியை காணல, தலைமறைவாகிட்டாரு. எங்க போவாரு ஏது போவாரு, அந்த நேரத்துக்குள்ள எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஊகிச்ச இவரு பக்கத்து கிராமத்துல இருக்கிற விகாரையில போய்த்து விசாரிச்சுக்கிறாரு. பார்த்த ஆசாமி அங்கதான் இருந்திருக்கிறாரு. உடனடியாக வந்த கோபத்துக்கு ஆத்திரத்துக்கு அனைத்தையுமே தேரர் மீது கொட்டி தீர்த்திருக்கிறாரு. அடின்னு அடிச்சு உதஞ்சி துவச்சி புழிஞ்சி காய போட்டாருன்னு சொல்லலாம் இல்லையா, அப்படியான ஒரு அடியைத்தான் கொடுத்திருக்கிறாரு. 70 வயசு தேரர் எத்தனை அடியைத்தான் தாங்க முடியும், மயங்கி திடீர்னு விழுந்திருக்கிறாரு. விடவே இல்லை, அவ்வளவு ஆத்திரம், வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொந்த பைக்ல ஏத்தி மீண்டும் குறித்த தேரரை அவருடைய விகாரைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. விகாரையில கொண்டு வச்சு விழுன்னு வெளுத்ததுல தேரர் உயிர் போற மாதிரி சம்பவம் நடந்து முடிஞ்சு இந்த ஒரு விஷயம் குறித்து இளம் குடும்பஸ்தரான 31 வயதுடைய தந்தைய அதிரடியாக ஹெட்டிபோலா போலீசார் கைது செய்த சம்பவத்தை தான் அருண பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்கு. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைது செஞ்சுட்டா நோய் நொம்பலம் அப்படின்னு சொல்லி வைத்தியசாலையில படுத்துக்கிறது. பல்லைக்காம ஹேமரத்ன தேரர் கூட கைது செஞ்சிருவாங்கன்ற பயத்திலே நோய் நொம்பலம் அப்படின்னு சொல்லி வைத்தியசாலையில படுத்துட்டாரு. என்னன்னு தெரியல, அதிகாரம் படிச்சவங்க, வசதி வாய்ப்பு உள்ளவங்க, உயர்ந்த வர்க்கத்தை சேர்ந்தவங்க கைது அப்படின்னு சொல்லிட்டா உடனடியாக வைத்தியசாலையில படுத்துறது. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா சட்டத்துக்கு முன்ன தாக்கு பிடிக்க முடியாதுன்னா பாய வைத்த கட்டி கொண்டு பத்திரமா இருக்க வேண்டியது தானே. தான் கண்ணே பொண்ணே அப்படின்னு சொல்லி பெத்து வளர்த்த 8 வயது சிறுமி இல்லையா, ஆத்திர வராமலா இருக்கும். இப்படியான தந்தை ஒரு பக்கம் இருக்க, சொந்த 13 வயது சிறுமிய சொந்த மகளை பல்லைக்காம ஹேமரத்ன தேரருக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு விற்ற சம்பவத்திலும் ஒரு தாய் கைதான சம்பவத்தையும் பார்த்திருந்தோம். ஒரு தாய் அப்படி, அது தாய் கிடையாது, அது ஒரு பேய். அது போக ஒரு தந்தையிட உணர்வை பார்த்தீங்களா, தாய் குழந்தை கருவறையில் தான் சுமப்பாள், ஆனா தந்தை காலம் முழுக்க சுமப்பான் என்பதுக்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. என்னதான் இருந்தாலும் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுதான், சட்டம் சமாதானம் தண்டனை எல்லாம் புறவு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆவேசப்பட்டு ஆத்திரப்பட்டு இப்படியான ஒரு விஷயத்த இந்த தந்தை பண்ணிட்டாரு. பாசம் தான் இந்த ஒரு விஷயத்த செய்ய வச்சிருக்கி அடுத்தது செய்தது ஒரு சமூகத்துல மதிக்கப்படுகின்ற கையெடுத்து கும்பிடப்படுகின்ற ஒருவரால் நடந்தது என்பதுதான் இந்த தந்தையால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். மட்டுமல்லாம தனது குழந்தைக்கு ஒரு விஷயம் நடக்கும் பொழுதுதான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். என்னதான் இருந்தாலும் இப்போது அடிக்கடி ஊடகங்கள்ல பேசப்படுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் தேரர்களுடைய வண்டவாளம் தண்டவாளங்கள் தான் இப்போது தெருவுக்கு வருகின்ற செய்திகள் தான் பார்க்க கிடைக்குது.
பல நாடுகளில் வந்து தேரர்களும் திருமணம் முடிக்கின்ற சம்பிரதாயம் இருப்பதனால அப்படியான விடயங்கள் இருந்துட்டா இந்த ஒரு சிக்கல் இருக்காது என்பதுதான் இப்போது இந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லுகின்ற பாடங்கள். எனவே தந்தை தண்டனை வழங்கியது என்பது சட்டத்தின்படி குற்றமாக இருந்தாலும் அவருடைய பாசத்துக்கு முன்னால அது ஒரு சாதாரண விடயமாக தெரிந்ததன் காரணமாகத்தான் அந்த ஒரு செய்தியை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு என்பதுதான் தெரிகிறது. என்னதான் இருந்தாலும் சட்டத்தை யாருமே கையில் எடுக்கக்கூடாது. பொறுத்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி. தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த வழக்குல பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டவங்க தான் வந்து கெஹலே ரம்புக்வெல்ல உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அனைவருமே வைத்தியர்கள். இவங்களுக்கு வந்து அதிதீவிர தற்கொலை முயற்சிக்கான உணர்வு இருப்பதான செய்தியை விசேட வைத்திய நிபுணர் சமல் சந்தீவ தெரிவிச்ச கருத்து இப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெஹலே ரம்புக்வெல்ல மற்றும் ஜனக சந்திர குப்தா உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு வந்து மனநல பரிசோதனைகள் நடத்தி அதற்கான மனநல சிகிச்சைகளை வழங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை அவருடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு. இதன் முதல் சந்தேக நபரான ஜனக பெர்னாண்டோ தற்போது மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில மன அழுத்தங்களுக்கு மனச்சோர்வுக்கும் ஆளாகி இப்போது வந்து அங்கோட தேசிய மனநல வைத்தியசாலையில தீவிர மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தத்திற்கான சிகிச்சை பெற்று வருகின்ற இந்த சூழ்நிலையில மற்ற சந்தேக நபர்களும் தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர்களை சுத்தி இவர்களுக்கு வந்து மன அழுத்தங்களும் மனச்சோர்வுகளும் அதிகரிக்கின்ற சூழ்நிலை இருப்பதான செய்தியைத்தான் குறித்த வைத்தியர் வந்து இந்த ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டி இவர்களுக்கான சிகிச்சைகளை நீதி அமைச்சும் சுகாதார அமைச்சும் இணைந்து இவர்களுக்கான மனநல சிகிச்சைகளை வழங்கணும், இவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க. ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வழக்கு வந்து இப்போது இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்கு. சாட்சிகளை விசாரிக்கின்ற ஒரு கட்டத்துக்கு வந்ததுனால இன்னும் இது பரபரப்பான விடயங்களாக மாறுறதுனால சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த இந்த குறித்த சந்தேக நபர்கள் வந்து நிச்சயமாக மன அழுத்தத்திலும் மனச்சோர்விலும் தற்கொலை செய்து கொள்வதற்கான ஒரு எத்தனைப்பில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால இவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை அரசுக்கு இருப்பதனால உடனடியாக இவர்களுக்கான சிகிச்சைகளையும் இவங்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி இவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை அரசுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. ஒருவர் மனநோயாளியாக இப்போது சிகிச்சை பெற்று வராரு. மற்றொருவருடைய செய்தியை குறித்த வைத்தியர் வந்து பதிவு செய்திருந்தாரு. அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெஹலே ரம்புக்வெல்லைக்கு எதிராக சட்டவிரோதமான சொத்து குவிப்பு குறித்த வழக்கையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதுல வந்து சாட்சியாக ஒரு வர்த்தகர் பெயரிடப்பட்டு அவருடைய சாட்சியங்கள்லாம் பெறப்பட்ட சூழ்நிலையில தான் குறித்த வர்த்தகர் வந்து மன உளைச்சலின் காரணமாக மன விரக்தியின் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவமும் பதிவாக இருக்கு. இப்படி இந்த ஒரு வழக்குல வந்து இருக்கின்ற அனைவருமே சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, சிறையை எட்டி கூட பார்த்தவங்க இல்ல, விசாரணை அப்படின்னு சொல்லி எங்கேயுமே போனவங்க இல்ல. இப்போது வந்து வழக்கு வந்து அப்படின்னு சொல்லி சீரழிகின்ற சூழ்நிலையில மன அழுத்தங்கள் அதிகரிப்பதால இவங்களுக்கான வழக்கு நிறைவடையும் வரைக்கும் இவர்களுக்கான சிகிச்சைகளை வழங்கி இவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருப்பதனால் அரசு உடனடியாக இவங்களுக்கான சிகிச்சைகளை வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. ஆரம்பத்துல வழக்குகளுக்கு வந்து பொல்லுண்டி வந்தாரு. இப்ப சக்கர வண்டியில வந்து அவரை அமர வச்சு தள்ளி கொண்டு வந்த சூழ்நிலையும் பார்க்க முடிந்தது. இதுல மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வழக்கு வந்து 3 நீதிபதிகள் கொண்ட குழாம் தான் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. இப்போது இந்த விசாரணை இறுதி கட்டத்தை வந்தடைகிறது மட்டுமல்லாம இந்த ஒரு வழக்கு இப்போது விசாரிக்கப்படுவது ஒரு வீட்டுல. அந்த வீடு யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெஹலே ரம்புக்வெல்ல அமைச்சராக இருக்கும் பொழுது பயன்படுத்திய வீடு என்பதுதான் கெஹலே ரம்புக்வெல்லைக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையாக அமைஞ்சிருக்கு. எந்த வீட்டுல அரச பணத்துல ஓஹோன்னு சொல்லி வாழ்ந்து சொகுசுகளை அனுபவிச்சாரோ அதே வீட்டுல குற்றவாளி கூண்டுல கைகட்டி நின்று விசாரிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை என்பது கொடுமையிலும் கொடுமை. ஒரு கட்டத்துல சிறையில் இருக்கும்போது சொல்லி இருந்தாராம், எனது மனைவி சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து இப்படி கியூல நின்று கஷ்டப்படுறதை பார்க்கும்போது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாராம். இதே வழிதான் சாமானிய மக்கள் வசதி இல்லாம வாய்ப்பில்லாம நோயோட அரச வைத்தியசாலையில சிகிச்சைக்காக வேண்டி காத்திருக்கிறது. நல்ல மருந்து கிடைச்சிடும், தேக ஆரோக்கியத்தில் திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அட்மிட் ஆனவங்க இன்னைக்கு சோமாகிரும், நாளைக்கு டிக்கெட் விட்டுடலாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கனவுகளோட பொருளாதார நெருக்கடிக்குள்ள எத்தனையோ நோயாளிகளும் உறவுகளும் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகளை அப்போதெல்லாம் இந்த ஒரு கொடுமையை பண்ணும் பொழுது, தரமற்ற மருந்துகளை இறக்கும் பொழுது 10 கோடி என்ன சும்மாவா, பொதுமக்களுடைய பணம் அப்படியே ஒரு மோசடியை செய்யும் பொழுதெல்லாம் கவலையோ துக்கமோ கெஹலே ரம்புக்வெல்ல உள்ளிட்ட இந்த சந்தேக நபர்களுக்கு வந்தது கிடையாது. இப்படியான சூழ்நிலையில தான் தரமான மருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி பிணமாக வீட்டுக்கு போன பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி இருந்தது. இதுல ரொம்ப ஆத்திரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாராளுமன்றத்துல இந்த ஒரு விஷயம் குறித்த வாத பிரதிவாதங்கள் எழுந்த போது கெஹலே ரம்புக்வெல்ல வைத்தியசாலைக்கு எதிரில் மணற்சாலை இருப்பதனால அவனும் தொழில் செய்யணுமே, அதனால வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு போறவன் எல்லாம்
போறவங்க எல்லாம் ஆரோக்கியமா வீடு வரணும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை, எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னவருடைய நிலைமை தான் இப்போது மன அழுத்தத்தின் காரணமாக, மனச்சோர்வின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுகின்ற இடத்துல தான் இறைவனுடைய தண்டனை கிடைச்சிருக்கு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்றது நிச்சயமாக கெஹலி ரம்புக்கொல்ல போன்றவங்களுடைய விடயத்துல செவ்வனை நடந்து முடிஞ்சிருக்கு என்பதுதான் இப்போது மக்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆறுதல். எனவே ஊழல் செய்கின்றவர்கள், செய்தவர்கள், செய்ய இருக்கின்றவர்கள், செய்ய நினைக்கின்றவர்களுக்கு கெஹலி ரம்புக்கொல்லுடைய வழக்கம் ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்குது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். கூடிய சீக்கிரம் இந்த வழக்கு நிறைவுக்கு வரப்போகுது என்ற ஒரு விஷயம் தெரியுது. நிச்சயமாக அதற்கான தண்டனையும் நமது கண்களால் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்துல உச்சபட்ச தண்டனை கெஹலி ரம்புக்கொல்ல உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு கிடைக்கணும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.